பத்திராளி இன்னும் 20 ரூபா. 20 ரூபா கை நீட்டம் தரையறு ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு 500 600 1000 ரூபா தராண்டாமா. 20 ரூபா ஒரு கை நீட்டமா? எனக்கு குழந்தை பிள்ளையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 10 ரூபா தந்தாலும் கை நீட்டம் கை நீட்டம் தான். கை நீட்டம்னா என்னது சொல்லு பார்ப்போம். வருஷப்பிறப்பதுமா அவங்க பைசாவை ஒரு ஆளுக்கு கொடுக்க மூலமா அவங்களும் செல்வ செழிப்பா இருக்கணும்னு கொடுக்குது. வருஷம் முதல்ல பைசா பார்த்தா அடுத்து பைசா வரும்னு இருப்பாவ. இதுக்கு தான் கொடுக்குது. அதுக்குன்னு இருக்கதெல்லாம் அள்ளி புறக்கி வாரி வலிச்சு தர முடியுமா? 20 ரூபா தந்துக்கிட்டு இதுக்கு கணக்கு எடுக்காரு. எடி இவளோட அங்க வாங்க, உங்க அப்பா கை நீட்டம் தராரு, வாங்கடி. 20 ரூபா தான் இருக்கட்டு, பிள்ளைகளுக்கு 2வது கொடுக்கலாம். இருக்க பைசாவை உனக்கு தந்துட்டேன். மொத்தத்திலேயே இந்த 20 ரூபா வச்சு தான் படம் வச்சுட்டு கிடக்கேரா. கொல்லாம் போங்க. சரி, நான் வெளியே போயிட்டு வரேன். இங்கேரும் வீட்ல அசைவம் கூட எடுக்கிறது கிடையாது இன்னைக்கு. புத்தாண்டுன்னு சொன்ன நீ அங்க வேற என்னத்தையும் வேலையை பார்த்துட்டு வந்துட கூடாது, புரிஞ்சு வா. கோயிலுக்கு போகணும் சாயங்காலம். ஆமா, நான் டெய்லி ஊத்திக்கிட்டு தானே இருக்கேன். போவியாங்க இவ்வளவு என்னத்தை பண்ணிட்டு கிடக்கா? வாய்ப்பா பைசா கிடைக்கும் போது வாங்க மாட்டாளுவா. 100 150 60 70 170 70 10 80 180 ரூபா. எடி 280 ரூபா பிரிஞ்சு எனக்கு. 280? ஏடி எனக்கு 180 தாண்டி வந்திருக்கு. கூட 100 ரூபா யாரு தந்தா? சொல்லிட்டு நானும் போய் வாங்கிட்டு வரேன். எனக்கு எங்க தெரியும்? நான் கிடைக்கிறதெல்லாம் சேர்த்து வச்சு கூட்டி கூட்டி வச்சு 280 ரூபா இருக்கு. இனி ராத்திரி போல ஆச்சி வீட்டு பக்கமா போகணும். ஆச்சி தரும். பக்கத்துல யாராவது இருந்தா 10 ரூபா தருவாவ. எப்பாடி ஒரு பேக்கு வாங்கணும். எப்படியாவது நல்ல ஸ்டைலா ஒரு 500 ரூபா போல ஹேண்ட்பேக் வாங்கணும். ஏடி இப்போ எனக்கு மட்டும் குறைவா இருக்கு. யாரு மாமா தந்து, நடுமாமா ஒரு 20 ரூபா தந்து, வேற யாருட்டி தந்த ஞாபகப்படுத்தி பார்த்து சொல்லுட்டி. தெரியல, நீ அப்படி தெரு பக்கமா போ, எல்லாரும் தருவாவ. சரி சரி, நான் போறேன். என் பைசா மேசைக்கு மேல இருக்கு, யாரும் தொடக்கூடாது. உன் பைசாவை எவன் எடுப்பான்? எப்பா காலையில இருந்து அலைஞ்சு அலைஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டுப்பா. ஆனா அலைஞ்சதுக்கு கொஞ்சம் பைசாவும் தேர்ச்சி. வேற யார்கிட்ட கேட்கலாம், எங்க போலாம்? எங்க அம்மா பைசா கேட்டு துரத்தி துரத்தி வாரா. ஏ ஊதா, இந்த பைசாவை இப்படி வச்சிட்டு இருந்தா எங்க அம்மைக்கே கொடுத்துருவேன். நம்ம வேற ஏதாவது செய்வோமா? லேலே அஜித் படம் வந்திருக்குல்ல, பாக்க பொம்மல குட்பேட கிளி. பாக்க பொம்மல என்னத்த படத்துக்கு பேரு? குட்பேட கிளியா? இப்படி நம்ம படம் இருக்குது. சரி பரவாயில்ல, 150 ரூபா டிக்கெட் வரும். அப்ப எனக்கு இன்னொரு 30 ரூபா வேணுமோ? அப்புறம் நம்ம அங்க போய் ஸ்நாக்ஸ் திங்கிறதுக்கு என்ன பண்ண? இல்ல எனக்கும் கொஞ்சம் பைசா இருக்கு. இன்னும் நம்ம ராத்திரி வரைக்கும் சுத்துவோம். பார்க்கக்கூடிய எல்லாரும் 10 ரூபா 20 ரூபா தருவா. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நாளைக்கு நம்ம போயிட்டு வந்துருவோம். ஆமா, பைசாவை வச்சுக்கிட்டே இருந்தா எங்க அம்மா ஒண்ணு எடுத்துடுதா, இல்லைன்னா எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி வாங்கிடுதா. அதனால நம்ம வெளியவே போய் நல்ல ஜாலியா படம் பார்த்துட்டு வந்துடலாம். ஐ ஜாலி, அப்ப படம் பார்த்துட்டு ஜாலி ஜாலி. சரி வாட்டி, நம்ம எல்லா தெருக்கும் அப்படி போயிட்டு போயிட்டு வருவோம். ஆமா வா வா. ஏடி தாட்டி ஒரு 50 ரூபா கை நீட்டம். வருஷ பிறப்பாடுமா அறுத்து கிழிக்க கூடாதுன்னு இருக்கேன். நீர் மரியாதைக்கு போயிரும். நானே கோயிலுக்குள்ள தெரிஞ்சு காய்கறி சாதனம் ஒன்றும் கிடைக்கலன்ட்டு வெப்பராளத்தில் உட்காந்துருக்க பொச்சுக்கிட்டு போயிரும். சாதனம் உங்களுக்கு பையில கழுநிட்டோம் மரியாதைக்கு போயிரும். நீர் ஊற்றி முழுங்கி குடிக்கிறதுக்கு நான் உங்க பணம் தரணுமா? உமக்கு போவேரா தொட்டேன். ஏட்டி நான் சத்தியமா குடிக்க மாட்டேன் முட்டி. பைசாவே இல்லட்டி தாண்டி. சரி, உனக்கு இன்னைக்கு முடிஞ்சு ஜாலி முடிஞ்சு இன்னைக்கு பார்த்துக்குவோம். அடப்பாளா போன மனுஷி, நான் கை காவாத்தவன ஆனனால தானே இப்படி உன் காலில் வந்து உளுந்துட்டு கிடக்க. நான் நல்லா இருக்கும்போது உனக்கு தானே டீ தந்தேன். வாம நல்லா இருக்கும்போது என்ன குளிக்க வச்சுட்டாரு. தங்கத்தை கொட்டி கொட்டி பெருகுப்பா. அறுத்து போடுறது மரியாதைக்கு வாய முட்டி போயிடும். சவத்தன்னைக்கு நல்ல நாள் அதுவும் எனக்கு வெப்ரால படிச்சுட்டு கிடக்காதியோ. போன கோயிலே நேரம் ஒரு மாங்காய் துண்டு கூட கிடைக்கல. இங்க இவரு போவேல மனுஷா. தாராளா பாரு, மவந்தரதையும் அவதான் வச்சுக்கிடுதா. இந்தாங்க புடிங்கன்னு ஒரு 10 ரூபா தாராளா. எல்லாம் என் நேரம். கை காவாதன் ஆயிட்டேனா, இருக்க வரைக்கும் கொடுத்தன. இப்ப எனக்கு யாரு தாரா? யாரும் உமக்கு நேரம் சரியில்லை. மொவன் அங்க அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்கான். நீங்க கட்டி வச்சுக்கிட்டே இருக்கேன். இவர் இருக்க வரைக்கும் எனக்கு தள்ளிட்டாரு. போவேல கொட்டிக்கிட்டு.
என்னத்த மோரைய பார்த்துக்கிட்டு இருக்க? வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. ஆள் இருக்காவன்னு தான் உனக்கு ஆள் மண்டையும் பாரு. உனக்கு கண்டுபிடிக்க நான் 4 நாள் ஆக்கியிருக்கேன். 4 நாள் வந்த டூர் மொத்தமும் மண்ணு. ஹாப்பி விசு, ஹாப்பி விசு ஏதாவது இருக்கா? போயா, நீர் வேற. விசு இல்லை, ஒன்றும் இல்லை, நீர் கிளம்பும். அக்கா ஹாப்பி விசு. சரிங்க அண்ணே, போங்க அண்ணே. ஏற்கனவே எங்கள் குடும்பத்தில் நேரம் சரியில்லை, கொஞ்சம் அங்கே தள்ளி போங்களாம். ஹாப்பி விசு. வள்ளி, வள்ளி காப்பி மட்டும் வாங்கி குடிப்போமா வள்ளி? காலையிலேருந்து திங்காமல் வந்துட்டு இருக்கேனா? உனக்கு இப்போ காப்பி குடிக்கிறது முக்கியமாக போச்சா? சும்மா இரு. நல்ல நாள் அதுவுமா உன்கிட்ட கிடந்து அழுதுகிட்டு கிடக்கேனா? நீ அமட்டி அழுத, நீ சிரிக்க வேண்டியதானட்டி. நான் தானட்டி அழணும். நீ அடிக்க போறத நினைச்சி. அடிக்க போறது ஒண்ணு யார் அடிப்பா? அடிக்க மாட்டியா? அப்போ தேங்க்ஸ் டி வள்ளி. உன்னை அடிக்க மாட்டேன், உன்னை வீட்டில் போய் கொல்ல போறேன். ஐயோ, மாப்பிள்ளை செய்ய வேண்டியதெல்லாம் பொண்டாட்டி நீ செய்ய, பொண்டாட்டி நீ செய்ய வேண்டியதெல்லாம் மாப்பிள்ளை நான் செஞ்சு அழுதுட்டு இருக்கேன். எடி இவளே, என்னம்மா? எடி கை நீட்ட எவ்வளவு பிரிஞ்சி? ஒரு 500 ரூபா இருந்தா தாட்டி அம்மா காலையில வாங்கி தரேன். போங்க, 500 ரூபாவா? போன வருஷம் இது போலதான் இருந்த 1000 சில்லற ரூபாவே நீ வாங்கின. எங்க தந்த? அடுத்த வருஷம் கை நீட்ட வந்தாச்சு. என்கிட்ட இல்ல. போ ஏடி, போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் ஆக்க மாட்டேன். போன வருஷம் எனக்கு யார் தந்தா? இதுதான் ஒரு 500 ரூபா இருந்த தாட்டி காலையில உங்க அப்பாட்ட வாங்கி தந்துருந்த மட்டி. ஒரு சின்ன செலவு இருக்குது. ஓடிரு, என்கிட்ட இல்ல. போமா, நீ வேற என்கிட்ட பைசா இல்ல. பேரு யாமட்டி இப்படி செய்த? அவள் எங்க தங்கச்சி எங்க தாராள் வேளா பாரு. உங்க எல்லாருக்கும் தேவைக்கு நான் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு 500 ரூபாய் கிட்ட தர மாட்டியா? சரி, தங்கச்சி எங்க? அவ பைசா குறைவா இருக்குன்னு பிரிக்க போயிருக்கா. தாட்டி ஒரு 500 ரூபாய் தாட்டி. எடி தாட்டி, இல்ல ஒரு 200 ரூபாய் தானே. தங்கச்சிட்ட 300 ரூபாய் கேட்கேன். தாட்டி, நீ அவள்கிட்ட 300 ரூபாய் கேளு. அவ தந்தானா நான் 200 ரூபாய் தரேன். அதுக்கு முன்னாடி என்னட்டு கேட்காத நான் தர மாட்டேன். வெளியில போனாலும் உங்களுக்காண்டி தானே நான் கடந்து சாவியே. அது கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்க. ஒரு 200 ரூபாய் கேட்ட தர மாட்டேங்கிய நீ. நான் வரட்ட அவள்கிட்ட கேட்டுட்டு. இது யார் இதுல பைசா வச்சிருக்கா? எனக்குள்ள பைசா மாதிரி இருக்க. நான் நினைச்ச எங்கனையோ கை மாத்தா தூக்கி வச்சுட்டேன் நானு. நல்ல வைப்ப. அவ கொண்டு வச்சுட்டு போயிருக்க கை நீட்ட பைசாவ. யார் இளையவளா? இல்லையட்டி, நான் ஒரு 200 ரூபாய் போல எங்கனையோ தூக்கி வச்சுட்டேன். ஆனா எங்கன ஞாபகம் இல்லாம இருந்த இதுவாதான் இருக்கும்னு நினைக்கேன். சரி, நீ அப்ப அவள்கிட்ட அடி வாங்கு. ஏமா, அவதான் வச்சுட்டு போயிருக்கா, என் கிட்ட வச்சுதான் வச்சுட்டு போயிருக்கா. எடுத்தேன்னா சொல்லி கொடுத்துருவேன். இல்லட்டி பாட்டி, அம்மா தமட்டி வச்சிருக்கேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் தான் வச்சேன்னு. பின்ன அவாக்குள்ளது, சரி அவாக்குள்ளது நான் சொல்லட்டு, நான் வந்து 2வது கொடுத்துக்கிடுதேன். எம்மா, அவாக்குள்ளதுமா? எம்மா பாட்டி கிடக்க. அவாக்குள்ள இல்லண்டு வந்தானே நான் கொடுத்துக்கிடுதேன். ஐயே, ஹலோ ஏடி தங்கச்சி. யாமட்டி, ஏட்டி நான் பெரிய மாமா வீட்டில் நிற்கேன். ஏட்டி மாமா பைசா எடுத்துட்டு இருக்கு, இப்போ வாரேன். நீ அங்கே ஒவ்வொருத்தட்டியே பைசா வாங்கிட்டு ஈரி. இங்கே வச்சதெல்லாம் அம்மா எடுத்துட்டு போட்டு. ஏட்டி மேச மேலே நீ தானே பைசா வச்சிருக்காது. அம்மா பைசா சொல்லி எடுத்துட்டு போறா. செலவு பண்ணிடாம சொல்லியாச்சு. என்னட்டி சொல்லுத? ஆமா, நான் சொன்ன உன் பைசா நீ கேட்கல. நான் தான் மாத்தி வச்சுட்டேன்னு சொல்லி எடுத்துட்டு போறேன். வந்துரு சீக்கிரம். நீ வாங்கிட்டு நான் வாரேன். எரிச்சலா இருக்கு.